மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்து நம்மோடு உறவு கொண்டு நம்மை அருள்வாழ்வில் வளர செய்கிறார். தம் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய வாஸ்கா முறைகளில் நம்மை பங்கேற்க செய்கிறார். இவ்வாறு மனித வாழ்வின் முக்கிய காலகட்டங்களில் கிறிஸ்து ஆற்றும் சேவைகளை அருளடையாளர்கள். கண்ணுக்கு புலப்படாத இறைவனின் அருளை காணக்கூடிய வகையை தருவதே அருளடையாளர்கள். காணாயிரையை மனிதன் காண செய்வது கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து நல்கிய அருளடையாளங்களை தொடர்வது திருச்சபையை. அந்த அருளடையாளங்களில் பயணிப்போமா? ஜென்ம பாவம் மற்றும் கர்ம பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து விண்ணகத்தின் பங்காளிகளாக செய்யும் அருளடையாளமே திருமுழுக்கு. தூய ஆவியை நமக்கு வழங்கி உத்தம கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக செய்யும் அருளடையாளமே உறுதி பூசுதல். திருமுழுக்கின் வழி நாம் திரு அவையின் உறுப்பினர்கள் ஆகிறோம். உறுதி பூசுதல் வழி நாம் விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாகவும் கிறிஸ்துவின் தீவிர சாட்சிகளும் ஆகிறோம். கடவுளிடமிருந்து அகற்ற மனிதனிடத்தை மீண்டும் இறையோடு இணைக்கின்ற அருளடையாளமே ஒப்புரவு. செய்த பாவங்களை அனுதாபத்தோடு எடுத்துக் கூறி அந்த பாவங்களிலிருந்து விடுதலை செய்யும் அருளடையாளமே ஒப்புரவு. உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய அதிகாரமே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம். நமது கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருவுடலும் திருரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் அடங்கி இருக்கின்ற அருளடையாளமே நற்கருணை. இறுதி ராவணவின் வேளையில் அப்பமும் ரசமும் வாழ்த்தி, இது என் உடல், இது என் இரத்தம் என்று இயேசு முடிந்த வார்த்தைகள் பலி அர்ப்பண வேளையில் குருவானவர் கூறும்போதே அப்பமும் ரசமும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமுமாக மாற்றப்படுகிறது. நோயற்றவரின் ஆன்மாவுக்கு நன்மை அளிப்பது, ஆன்மாவுக்கு உதவுகின்ற அவருக்கு சுகமளிக்கும் அருளடையாளமே நோயை பூசுதல். நோயை பூசுதல் அருளடையாளத்தின் முதன்மையான குறிக்கோள் உடல் ரீதியான குணமளித்தல் என்று. அது கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் முதன்மையானது நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற வேளையில் ஆன்மீக வாழ்வின் குணப்படுத்துதலே நோயை பூசுதல். குருத்துவம் பலியாகி பணிபுரிய இறைவன் அழைக்கும் மாபெரும் அழைப்பே குருத்துவம். பல்வேறு நபர்கள் இறையழைத்தல் என்னும் கடவுளின் அழைப்பை சொந்தமாக்கி பலியாகி பணிபுரிய முன்வருகிறார்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற கட்டளையை ஒவ்வொரு குருவானவரும் தங்களுடைய
உம்முடைய ராவுணவின் வேளையில் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அருளிய இறைவார்த்தையை குருத்துவ அதிகாரம் நல்கி இறை மக்களுக்கு சேவை செய்ய இயேசுவால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்களே குருத்துவ அருளடையாளம் பெற்று செல்கிறார். வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்கான ஒரு உடன்படிக்கையே திருமணம். ஆணும் பெண்ணும் கடவுளின் முன்னிலும் திரு அவையின் முன்னிலும் அளிக்கின்ற வாக்குறுதியின் மூலம் திருமணம் என்னும் அருளடையாளம் வாழ்க்கையில் தொடர்கிறது. ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக முழு மனதோடு பயமோ தயக்கமோ இன்றி திருமண வாழ்வில் நுழைய வேண்டும். திரு அவையின் அருளடையாளங்கள் 7 என்றும் அவற்றின் பொருள் என்ன என்றும் நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு தொடக்கம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளிலும் இறைவனின் அருளில் திருமண சாதனங்களில் தொடர்கிறது. அருளடையாளங்களின் இந்த சிறு பயணம் உங்கள் மனங்களிலும் உங்கள் ஆன்மீக வாழ்விலும் என்று தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம்.